காவேரி வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அதே மாரி நம்ம குட்டி காவேரி வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. குட்டி காவேரிய சந்திக்கிறாங்க நம்ம பெரிய காவேரி. அவங்க பார்த்தோனே வந்து அவங்க மனசுல வந்து அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தைய பார்த்தோனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அவங்க அவங்க பார்த்துட்டோனே அப்படியே வந்து பிடிச்சு போயிடுது ரொம்ப காவேரிக்கு. அப்படியே பார்த்து "உன் பேர் என்ன?" கேட்குறாங்க. காவேரின்னோனே ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க காவேரி. "உன் பேரும் காவேரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "மிஸ் உங்க பேரும் காவேரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா" அப்படின்ற மாரி பழக ஆரம்பிக்கிறாங்க காவேரி கிட்ட. அந்த குழந்தை பண்றது கியூட்டு அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் காவேரிக்கு ரொம்ப பிடிக்குது. சூழ்நிலையில அந்த குட்டி காவேரியை பத்தி வீட்ல வந்து அவங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம காவேரி. அந்த குழந்தைய பார்க்கும்போது "அப்படி இருக்குமா? அந்த குழந்தை பேரும் காவேரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா "என்னடி சொல்ற?" "ஆமாம்மா எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆசையா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்து "இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையும் இந்த ஏஜ்ல தானே இருக்கும். வயசுல தானே இருக்கும். இப்ப அந்த குழந்தைய பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவா? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம சாரதா. இந்த சூழ்நிலையில இங்க வந்து என்ன பண்றாங்க, குட்டி காவேரி வந்து வாழ்த்தனம் கொஞ்சம் பண்ணிடுறாங்க. வேற ஒருத்தர் வந்து பண்ண வந்து வாழ்த்தனம் வந்து குழந்தை மேல வந்து இவ தான் பண்ணா அப்படின்ற மாரி ஆயிடுது. அதனால வந்து காவேரி என்ன பண்றாங்க, பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைக்கிறாங்க குழந்தைய. இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படி சொல்லிட்டு பனிஷ்மென்ட் குடுத்துட்டு போறாங்க. அதனால குழந்தை வந்து மனசு கஷ்டப்படுறா. இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்றா. விஜய் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப கூட ஒரு மிஸ்ஸா இருந்தா வந்து விசாரிக்க வேணாவா? அத விட்டுட்டு உனக்கு பனிஷ்மென்ட் குடுத்துருவாங்களா அவங்கள? நான் சும்மாவே விடமாட்டேன். என் குழந்தைக்கு இந்த அளவு நிக்க வச்சு பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து சித்தப்பா, அவங்க சித்தி எல்லாருமே "விஜய் டென்ஷன் ஆவாதடா. ஸ்கூல்னா அப்படிதான்டா இருக்கும்" அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது. என் புள்ள எந்த தப்புமே பண்ணாதவ. அவளுக்கு எப்படி பனிஷ்மென்ட் குடுக்கலாம் அவங்க? நான் விடவே மாட்டேன். மிஸ்ஸுன்னா என்ன இஷ்டத்துக்கும் பண்ணுவாங்களா அவங்க? அவங்க மேல இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயி போறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாம் யோசிக்கிறாங்க. உடனே வேணாம் டாடி கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம் டாடி அப்படின்றாங்க. அந்த மிஸ் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டாங்க டாடி. எல்லாம் என் ஃப்ரெண்டால தான் வந்தது டாடி அப்படின்னோனே, அப்ப கூட அவங்க விசாரிக்காம உனக்கு இப்படிலாம் குடுக்குறதுக்கு அவங்க யாரு? என் குழந்தைய நானே எதுவுமே பண்ணதில்ல இதுவரைக்கும். அவங்க வந்து இந்த மாரி பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிறாரு. உடனே மேனேஜ்மென்ட் கிட்ட போறாரு. பள்ளியோட மேனேஜ்மென்ட் கிட்ட ஸ்கூலோடது. அங்க போனோனே, "என்ன சார் என்ன பிரச்சனைன்னோனே, புதுசா வந்திருக்காங்கல்ல ஒரு மிஸ் அவங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும்." "சார் காவேரி மிஸ்ஸா?" அப்படின்னோனே, "ஆமா அவங்க பேர்ல தான்" அப்படின்றாங்க. "அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "என்ன சார் என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, என் புள்ள எந்த தப்புமே செய்யல. ஆனா அவள தேவையில்லாம வந்து தண்டிச்சிருக்காங்க. அவங்களுக்கு யாருங்க இந்த ரைட்ஸ்லாம் குடுத்தது?" அப்படின்னோனே, "சாரி சார் மன்னிச்சிடுங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்கள கூப்பிட்டு நாங்க விசாரிக்கிறோம்னு." "அதெல்லாம் தெரியாதுங்க. ஏன் முன்னாடியே அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. அவங்க இந்த மாரி நெக்ஸ்ட் டைம் நடந்துக்கவே கூடாது. என் குழந்தைகிட்ட இல்ல, எந்த குழந்தைகிட்ட அவங்க நடந்துக்க கூடாது. இந்த மாரி நடந்துக்க கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அது தெரியாதா அவங்களுக்கு?" அப்படின்னோனே, "சார் சாரி சார். அவங்க புது ஸ்டாஃப் இப்ப தான் வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு" அப்படின்னோனே, "சார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் குடுத்தே தீருவேன். இதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்கூல்லயே இருக்கக்கூடாது" அப்படின்னோனே, "சார் அது வந்து சார் ஒண்ணு அவங்க வேற மாரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி இல்லன்னா இந்த ஸ்கூல விட்டு அவங்கள தூக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆயிறாரு. டாடி அப்படின்னோனே, "நீ அமைதியா இரு காவேரி" அப்படின்னோனே, கரெக்ட்டா வந்து அந்த மிஸ்ஸ கூப்பிட்டு அனுப்புங்கன்னோனே, முதல்ல அந்த மிஸ் வந்து வராங்க. பார்த்தா காவேரி. காவேரி பார்த்தோனே விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்து கொஞ்ச நிமிஷம் தன்னையே மறந்துடுறாரு ஒரு நிமிஷம். உடனே, "சார் இவங்க தான் சார். சார் நான் வேணும்னு செய்யல சார். இன்னொரு குழந்தை வந்து செஞ்சிருக்கா. அதுவும் அந்த குழந்தைய நான் ஒண்ணுமே சொல்லல சார் காவேரிய. ஜஸ்ட் இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் வார்ன் பண்ணேன் சார். வேற ஒண்ணுமே நான் செய்யல. அவரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. உங்கள வேலைய விட்டே வந்து அனுப்பணும்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்றாரு. இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க உங்க வேலைய" அப்படின்னோனே, "சாரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் ஒரு நிமிஷம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் பார்க்குறாங்க. விஜய் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம அப்படியே கண்லேருந்து தண்ணியா ஊத்துது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து, "சார் நான் சொல்றது கேட்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சார் இது மாரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாம் காதுலயே விழல விஜய்க்கு. அப்படியே காவேரியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. உடனே வந்து, சார் நான் அவர்கிட்ட பேசிட்டேன் சார்ன்னோனே, "சரி நீங்க கிளாஸ் ரூம் போங்க. நான் சார் கிட்ட பேசி சொல்றேன்" அப்படின்னோனே, "சார் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றீங்களா சார்?" அப்படின்னோனே, கைய மட்டும் ஆட்டுறாரு. "வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம வந்து, ம் ம் "டாடி என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "நீ கிளாஸ் ரூமுக்கு போ காவேரி" அப்படி சொல்லிட்டு கிளாஸ் ரூம் அனுப்பிச்சுட்டு, அப்படியே விஜய் அந்த சேர்ல உட்கார்றாரு. "காவேரி உயிரோட இருக்காளா? இது காவேரி தானா? ஒண்ணுமே புரியலையே! ஏன் என் காவேரிக்கு என்ன அடையாளம் தெரியல? நான் யாருன்னே தெரியாம இருக்கா? ஒண்ணுமே புரியலையே! என் காவேரி இருந்தா இந்நேரம் எனக்கு அடையாளம் தெரியாம எப்படி இருப்பா? ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பாளே! என்ன ஆச்சு? என் காவேரிக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராரு.